நம்ம அனைவரும் மீது இறைவன் சாந்தி உண்டாகட்டும். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ஒரு டீ காஃபிக்கெல்லாம் கிடைச்சிக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். மொறுன்னு இருக்கும், ஆனால் ஹார்டாக இருக்காது, சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் ஓமம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஒரு 50 கிராம் பட்டர் உருக்கி இதில் ஊற்றுறேன். பட்டரில் தான் நம்ம முக்கால்வாசி இதுவும் குழைக்கணும். லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் மொறுன்னு ஸ்மூத்தாக கிடைக்கும். மொறுன்னு இருக்கணும், ஆனால் ரொம்ப இதாக இருக்கணும், ஹார்டு இல்லாமல். கையில் இப்படி பிடிக்கும்போது கரெக்டாக பிடித்தம் கிடைக்கிற வரைக்கும் அந்த பட்டர் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணி தொளித்து குழச்சிக்கலாம். தண்ணி ஜாஸ்தி போடக்கூடாது, கொஞ்சம் ஊற்றி அப்படியே குழைக்கணும். இது அந்த மாதிரி குழச்சி வச்சிடணும். அப்புறம் எல்லாம் இந்த மாதிரி பால் பிடிச்சி வச்சிடலாம். சின்ன பாலாக பிடிக்கணும். அந்த 8 பால் வந்திருக்குது. அதில் லைட்டாக கையில் எண்ணெய் தடவி பருத்திக்கணும். இப்போ 8 வந்ததில் 4 நாளாக நம்ம அடுக்கடுக்காக வைக்க போகிறோம். கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் எண்ணெய் தூவி, அதுக்கப்புறம் இன்னொன்று, அப்படி மொத்தம் 4 வைக்க போகிறோம். மைதா மாவு, கொஞ்சம் எண்ணெய். இந்த மைதா மாவும் எண்ணெயும் வச்சு நம்ம இப்போ பரத்துறதுனால நல்லா மொறுன்னு வரும், ஹார்டு இருக்காது, சூப்பராக இருக்கும். இதை நம்ம நல்லா பரத்திக்கலாம். இப்படி நல்லா பெருசாக மெல்லிசாக அந்த மாதிரி பெருசாக பருத்திக்கணும். ஒரு கத்தியோ இல்லை பீஸோ அந்த மாதிரி பிளேடோ எடுத்து நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருட்டிக்கணும். சுருட்டி கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் அமுத்தி விட்டால் அழகாயிரும். இந்த மாதிரியே எல்லாமே பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சாச்சு, அதில் போட போகிறோம்.
பாருங்கள் எப்படி வந்திருக்கு, சூப்பராக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், ஆனால் ஹார்டாக இருக்காது, சூப்பராக இருக்கும். எல்லாமே சுட்டாச்சு. ஒரு பவுலில் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் குருமிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் சால்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் தூவி குலுக்கிறதுக்கு தான். பாருங்கள், அதில் தூவி நல்லா குலுக்கி விட்டுறணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.